ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யார் இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டு. இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷனை எல்லாருமே பண்ணலாம் அப்படின்றதா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவல். பாஸ் பண்ண எல்லாருமே இதில் பண்ணலாம். இப்போ சிவி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிவி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னன்றது தெரியுது. அப்போ தேர்வர்கள் கோரிக்கை வச்சதுனால தான் இந்த கரெக்ஷனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை டிஆர்பி கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமாக சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் அதை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். அவங்க மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இந்நிலையில் சில இடைநிலை விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது தவறான விவரங்களை குறிப்பிட்டிருக்காங்க. தற்போது அதனை சரி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் நேர் நியமனம் 2024 விண்ணப்பித்த தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்தும் பயனாளர்கள் எவரேனும் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறு விவரங்களை இருந்திருந்தால் அதனை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் மீண்டும் அளிக்கப்படுகிறது. அப்போ பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் கேண்டிடேட், இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் எலிஜிபிள் இருக்கணும். ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ மார்க் வாங்கணும், அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசிக்கு இவ்வளோ மார்க் வாங்கணும், எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அதுதான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ இந்த பாஸ் மார்க்கை விட்டுட்டு சிவி லிஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறது கட் ஆஃப் நம்மளுக்கு. அப்போ அதில் என்ன பாஸ் மார்க் இருக்கோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்களோ அவங்க எல்லாமே பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் தான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்னா மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் பண்ணிடும். கட் ஆஃப்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாம்லேயுமே பாஸ்ன்றது எல்லாருமே பண்ணிடுறோம். ஆனால் பட் என்னது கட் ஆஃப் வைக்கும்போது யாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அப்போ தேர்ச்சி பெற்ற அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் பண்ணலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவல். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு மாறுதலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ டேட் ஆஃப் பர்த்தும் சரி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, இப்போ கால வயசு அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்களோட கரெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, ஆனால் பட் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நான் பிஎஸ்டிஎம் சப்மிட் பண்ணியிருக்கேன், ஆனால் பட் வரல. இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் என்னென்ன இருக்கோ, ஓகேங்க, அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்னென்னலாம் நம்ம கரெக்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் சரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பண்ணும்போது உங்களுக்கு சிவி லிஸ்ட்டில் வர வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கரெக்ஷன் என்ன மாதிரி கரெக்ஷன் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா? இதில் கேட்டகரி வைஸு, டேர்னு, அப்புறமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம்மு, ஓகேவா சார்? இதில் என்னென்ன குறைபாடுகள் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. தேர்ச்சி பெற்ற அனைவருமே இந்த கரெக்ஷனை பண்ணலாம். ஓகேவா? சிவி லிஸ்ட்டில் வரவங்க மட்டும் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் இந்த வீடியோ பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.